நல்லது. நியாயமான குற்றச்சாட்டா இருந்தாலும் பிறரை தாட்சணியமே பார்க்காம குத்தி காட்டு பேசுறதா உங்களுடைய பலவீனமே. அந்த குணத்தை மாத்திக்கோங்க. உடன் இருப்போரையும் உடன் பிறந்தோரையும் கூட பகச்சிக்கிறது தப்புங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கோங்க. புதன்கிழமையில ஆயுள் முழுவதும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தினம். அன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. பணிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மேச ராசிக்காரங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசம் சித்திரை, கார்த்திகை. இந்த மாதங்கள்ல உடல் நலம், தொழில் அமைப்பு, வாக்குஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய தொழில் தொடங்கவோ இல்ல செய்யும் தொழில தடை விலகவோ பணி மாறுதல் செய்யவோ எதுவா இருந்தாலும் திருக்கொல்லிக்காடு தளத்துல உள்ள பொங்கு சனி பகவான வழிபட்ட பிறகு தொடங்குறது உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். மேச ராசிக்காரங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது புதன்கிழமை இரவு தங்கும்படி திருப்பதி சென்று திருமலை வாசனை தரிசித்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஆரோக்கியமும் ஆனந்தமும் சீராக இருக்கும். தினமும் சிறிது நேரமாவது தியானம், யோகா, உடற்பயிற்சி செய்யறது தவிர்க்காமல் கடைபிடிச்சா மட்டுமே முதுமை காலத்துல நீங்க முடங்கி போகாம இருக்கலாம். மறந்துடாதீங்க.